a dry skin person, then this video is for you. Please follow me and save this video so you can come back to anytime. ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த சிம்பிள் கிளென்சர் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இந்த ஹைலரானிக் ஆசிட் ஃப்ரம் லாரியல். ஸ்கின்க்கு ஒரு வாட்டர் மேக்னெட் மாதிரி லைட்லி டேம்ப் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. அப்பதான் ஒரு நல்ல ரிசல்ட் தரும். த பெஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் மை ஃபேவரட் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா திஸ் ஒன்ஸ் நெயில் மிஷின் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் இது. ஐ ஹவ் பீன் யூசிங் திஸ் பாஸ்ட் 3 to 4 years. ஸ்கின்னை நல்லா ஒரு ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோம். டோன்ட் ஃபர்கெட் யோர் நெக். க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. எம்ப்ரோலைஸ் மாய்ஸ்சரைசர். ஒரு குட்டி டிப் என்னன்னா, உங்க மேக்கப் நல்லா கிளாஸியா இருக்கணும், ஸ்கின்னானா இருக்கணும்னா யூஸ் திஸ் மாய்ஸ்சரைசர் ஆஸ் அ மாஸ்க். ட்ரஸ்ட் மீ. எல்லைகளோட கன்சீலர் யூஸ் பண்றேன். வார்ம் ஹனி. லிக்விட் கன்சீலர்ஸ், லிக்விட் ஃபவுண்டேஷன், ஸ்கின் டின்ஸ் ஆர் த பெஸ்ட். நான் மேக்கோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். NC42. எவ்வளோ அழகாக என் ஸ்கின்ல பிளெண்ட் ஆகுது. நிறைய பவுடர் வச்சு ஃபேஸ் செட் பண்ண வேணாம், ரொம்ப கம்மியாக பவுடர் செட் பண்ணால் போதும். Hope you guys love this video.